A very good morning to all. Now let us see biofarming. Biofarming or molecular farming or farming. We say simply farming or biofarming. So it is the production and use of transgenic plant genetically engineered produce. So genetically engineered produces a certain biologically origin of molecule, that is called biofarming or molecular farming. So transgenic plant genetical engineering. So genetically engineered plant or genetically modified plant to produce a certain pharmaceutical substance for use human being. அப்போ மனிதனுக்கு பயன்படக்கூடிய மரபியல் பொறியியல் மூலமாக உருவாக்கப்பட்ட சில பொருள்கள் மனிதனுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட பொருளை நம்ம பயோஃபார்மிங். ஸோ என்ன சொல்கிறோம்? ஸோ தோஸ் மாலிகுல் ஆர் யூட்டிலைஸ்டு பை ஹியூமன் பீயிங் பை ப்ரொடியூசிங் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் technology. So the use of the plant system as bioreactor. So molecular farming system which is act as a bioreactor is gaining more significance. So இந்த பயோரியாக்டர்னால மனிதனுக்கு அதிகப்படியான நன்மை தரக்கூடியன்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் certain antibiotic substance, for example certain antivirus, then certain hormones, plant growth hormones, in gaining the more significance in modern technology. For example golden rice, that is one of the genetically engineered one type of the product, golden rice, which is mainly they used to human health. So then bioremediation. So biofarming, that's all. So genetically engineered a certain substance for the human being அப்படின்னு பார்க்குறோம். மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய சில முக்கிய பொருளானது அந்த மரபு பொறியியல் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது. ஸோ அந்த தயாரிக்கப்பட்ட பொருளானது மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சொல்கிறோம். ஸோ அது மெடிஷனலாக பயன்படுது, அதாவது ஃபுட்டாக பயன்படுதுன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கல கோல்டன் ரைஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பயோரெமடியேஷன். So the process of using organism to remove or reduce the pollutant from environment, சுற்றுப்புற சூழலில் காணப்படக்கூடிய தேவையில்லாத அசுத்தங்களை நீக்குவது அல்லது சுத்தம் செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெடியூஸ் தி பொல்யூட்டன் ஃப்ரம் என்விரான்மெண்ட்டு, அதை ரிமூவ் பண்ணலாம் அல்லது அது குறைக்கலான்னு சொல்கிறோம். அதாவது ஒரு சுற்றுப்புற சூழலில் காணப்படக்கூடிய தேவையில்லாத அதாவது அசுத்தங்களை அதாவது பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய பொல்யூட்டண்ட்டை அதாவது அதை ரிமூவ் பண்ணலாம் அல்லது அதை குறைக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் சொல்கிறோம். ஸோ பயோரெமடியேஷன் இது ஒரு உயிர் வழி அதாவது சிதைவுன்னு சொல்கிறோம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் ஆர்கானிசம் டு ரிமூவ் ஆர் ரெடியூஸ். அப்போ சூழ்நிலையில் காணப்படக்கூடிய அதாவது தேவையில்லாத சில பொல்யூட்டண்ட்டை அதாவது அதை குறைக்கலாம் அல்லது அதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸுக்கு ஸோ என்ன சொல்கிறோம்? பயோரெமடியேஷன். ஸோ ஒரு 3 மார்க்கு 2 மார்க் கொஸ்டினாக குறிச்சிங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய மெயின் அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்ரோச் சொல்கிறோம். சூழ்நிலைக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு நல்ல உறவு அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இதை பொறுத்து த லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கண்டாமினேட் மோர் எஃபெக்டிவ்லின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளத்தில் பரவி இருக்கக்கூடிய ஐகாரியா பிஸ்டியா போன்ற தேவையில்லாத தாவரங்களை நீக்கி ஸோ அந்த சூழ்நிலையில் அதாவது எந்த விதமான மாசுபடுத்தி இல்லாமல் போக்குவதுன்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் த ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்ரோச் சொல்கிறோம். கேன் டீல் வித் லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கண்டாமினேட்ஸ் மோர் எஃபெக்டிவ்லி பார்க்குறோம். ஸோ முக்கியமான யூஸ் பார்த்தாக்க த இண்டிஜினியஸ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் ஆஸ் இண்டிகேட்டர். ஸோ இந்த பயோரெமடியேஷனில் மோஸ்ட்லி ஆர் ப்ராபப்ளி த மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் யூஸ்ட் ஆஸ் இண்டிகேட்டர்னு சொல்கிறோம். அண்ட் த டிசைன் த மைக்ரோபியல் inoculant. For example, which kinds of the microorganism can able to utilize the whether remove or reduce the pollutant from environment, that is called bioremediation. So next, so bioremediation techniques, there are several techniques available in the genetical field apdi paakurom. The first technique phytoremediation. Phyto means plant. This is the plant to bring about remediation of environment. அதாவது சுற்றுப்புற சூழலில் காணப்படக்கூடிய
அதாவது நச்சுப் பொருட்கள் அல்லது பொல்யூட்டன்ட் மாசுபடுத்திகளை ஒரு தாவரத்தை கொண்டு நீக்குதல் சொல்கிறோம். ஒரு தாவரத்தை கொண்டு, தட் இஸ் கால் என்ன சொல்கிறோம், ஃபைட்டோ ரெமடியேஷன். த யூஸ் த பிளான்ட் டு பிரிங் அபவுட் ரெமடியேஷன் டு என்வரான்மெண்டல் பொல்யூட்டன் சொல்கிறோம். அடுத்தது மைக்கோ ரெமடியேஷன். மைக்கோனா ஃபங்கி. த யூஸ் ஃபங்கி டு பிரிங் அபவுட் ரெமடியேஷன் ஆஃப் என்வரான்மெண்ட் பொல்யூட்டன் சொல்கிறோம். பூஞ்சைகளை பயன்படுத்தி சூழ்நிலையில் காணப்படக்கூடிய மாசுபடுத்துகளை நீக்குதல், அது சொல்லும் மைக்கோ ரெமடியேஷன். அடுத்தது பயோவென்டிங். பயோவென்டிங் இஸ் த ப்ராசஸ் தட் இன்க்ரீஸ் தி ஆக்சிஜன் ஆர் ஏர் ஃப்ளோ டு ஆக்சலேட் டீக்ரேஷன் ஆஃப் என்வரான்மெண்டல் பொல்யூட்டன் சொல்கிறோம். அதாவது காற்றை அதிகப்படுத்தி, குறிப்பாக ஏரேட்டரை பயன்படுத்தி ஒரு சூழ்நிலையில், குறிப்பாக அக்வாட்டிக் மீடியம் நீர்நிலையில் காணப்படக்கூடிய மாசுபடுத்துகளை அதிக காற்றோட்டப்படுத்தி அதை நீக்குதல் சொல்கிறோம். ஸோ பயோவென்டிங், வென்டிங் மீன் ஏரேட்டட், இஸ் தி ப்ராசஸ் தட் இன்க்ரீஸ் தி ஆக்சிஜன் ஆர் ஏர் ஃப்ளோ டு ஆக்சலேட் தி டீக்ரேஷன் ஆஃப் என்வரான்மெண்டல் பொல்யூட்டன் சொல்கிறோம். அப்போ நீருங்கிற சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படக்கூடிய மாசுபடுத்துகளை, ஸோ அந்த நீர்நிலை மண்டலத்தை அதாவது காற்றோட்டம் செய்வதால், ஏரேட்டட் செய்வதால் அதில் காணப்படக்கூடிய சில மைக்ரோப்ஸ் ஆனது, அதாவது பொல்யூட்டன்ட்டு மைக்ரோப்ஸ் ஆனது ரிமூவ் ஆகுது அல்லது ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். தட் இஸ் பயோவென்டிங். நெக்ஸ்ட்டு பயோலீச்சிங். பயோலீச்சிங் இஸ் த யூஸ் த மைக்ரோ ஆர்கானிசம் இன் த சொல்யூஷன் டு ரெக்கவர் மெட்டல் பொல்யூட்டன்ட். அதாவது ஒரு என்வரான்மெண்டில் காணப்படக்கூடிய, குறிப்பாக ஒரு தாவரத்துடைய டிஷ்யூ அல்லது பிளான்ட் டிஷ்யூவில் காணப்படக்கூடிய தேவையில்லா மெட்டல் பொல்யூட்டனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பயோலீச்சிங். இஸ் த மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் சொல்யூஷன் டு ரெக்கவர் மெட்டல் பொல்யூட்டன்ட் ஃப்ரம் கண்டாமினேட்டட் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாதிக்கப்பட்ட திசுகளில் காணப்படக்கூடிய தேவையில்லாத மெட்டல் பாடிஸை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பயோலீச்சிங். தென் நெக்ஸ்ட்டு பயோ ஆக்மெண்டேஷன். Augmentation means addition of selected microbes to speed up degradation. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நுண்கிருமியானது அதை ஸ்பீடப் பண்ணி, அதாவது ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படக்கூடிய பொல்யூட்டன்ட்டை ரிமூவ் பண்ணலாம் அல்லது ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அடிஷன் ஆஃப் செலக்டட் மைக்ரோப்ஸ் டு ஸ்பீட் அப் டீக்ரேடேஷன் ப்ராசஸ் சொல்கிறோம். அதாவது ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படக்கூடிய பொல்யூட்டன்ட்டை, அதாவது ஒரு குறிப்பிட்ட மைக்ரோப்ஸை பயன்படுத்தி அதை ஸ்பீடப் பண்ணி அதை சிதைவுக்கு உள்ளாக்குதல் சொல்கிறோம். ஸோ பயோ ஆக்மெண்டேஷன் சொல்கிறோம். அடுத்தது காம்போசிங் அப்படின்னு சொல்கிறோம். த சாலிட் வேஸ்ட் காம்போசிட்டட் பை த யூசஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன்டு மேனூர் விச் ஆக்ட் எஸ் எ நியூட்ரியன்ட் ஃபார் பிளான்ட் க்ரோத் சொல்கிறோம். அதாவது டெட் அண்ட் டிகேட் பிளான்ட் சர்டன் இன்ஆர்கானிக் வேஸ்ட் மெட்டீரியல். ஸோ இது என்ன சொல்கிறோம், டீகம்போஸ் பண்ணி நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ த நியூட்ரிட்டிவ் வேல்யூபிள் சப்ஸ்டன்ஸ் ஃபார் பிளான்ட் க்ரோத் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கம்போசிங் சொல்கிறோம். The next rhizofiltration. Rhizo means root. Rhizofiltration, the uptake of metal or degradation of the organism, so organic component by rhizosphere. ஸோ அந்த ரைசோபியம்ங்கிறது வேரில் உள்ள ஒரு விதமான பாக்டீரியா, அது இருந்துக்கிட்டு ஸோ டீக்ரேடபிள் ஆர்கானிசம் சார் காம்போனண்ட்டு, அதாவது அந்த வேர்களால் உறிஞ்சப்பட்டு, அதாவது தேவையில்லாத அந்த மெட்டல் பாடிஸானது டீக்ரேட் ஆகி அல்லது சிதைவுக்கு உட்படுத்தல் சொல்கிறோம். தட் இஸ் ரைசோஃபில்ட்ரேஷன் சொல்கிறோம். வேர் மூலம் உறிஞ்சப்படுதல் அப்படின்னு பார்க்குறோம். தேவையில்லாத அந்த மெட்டல் பாடிஸானது டீஹைட்ரேஷன் ஆர் அப்சார்ப்ஷன் அண்ட் டீகம்போஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம். Last, rhizostimulation. Stimulation means to induce the plant growth stimulated by a rhizosphere. It a better growth condition or reduction toxic condition சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட தாவரங்களை வளர்ச்சியை தூண்டுதல், அதே நேரத்தில் அதில் காணப்படக்கூடிய நச்சு பொருளை நீக்குதல் அப்படின்னு பார்க்குறோம். There are several bio remediation techniques available in the field of genetic engineering. So you must be prepared for one specific 5 mark question. Thank you.